வணக்கம் மக்களே. பொதுச் செயலாளர் பதவிக்காக எடப்பாடி பார்த்த உள்ளடி வேலை, முகத்திரையை கிழித்து தொங்கவிட்ட டிடிவி தினகரன். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கட்சியின் அடிப்படை விதியான சாதாரண கடை நிலை தொண்டனும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகலாம் என்ற விதியினை மாற்றி கட்சியின் பொதுச் செயலாளராக போட்டியிட விரும்புவோர் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேண்டும் என தனக்கு சாதகமாக விதியை மாற்றியது எடப்பாடி பழனிசாமியின் திருவிளையாடல் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாபநாச சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று இரவு நடைபெற்றது. இதில் இக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை டிடிவி தினகரன் சந்தித்தார். அப்போது மாற்றப்பட்டுள்ள அண்ணா திமுகவின் விதிகளை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த விதிகளாக மாற்ற வேண்டும் என பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளாரே என்ற கேள்விக்கு அவர் கூறுவது உண்மைதான். எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா திமுகவில் கடைசி தொண்டனும் கட்சியின் பொதுச் செயலாளராக ஆகலாம் என விதி உள்ளது. அந்த விதியினை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக மாற்றியுள்ளார். மாநில கட்சியின் பொதுச் செயலாளராக போட்டியிட விரும்புவோர் தனக்கு இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேண்டும் என மாற்றப்பட்டுள்ளது. இது எடப்பாடி பழனிசாமியின் திருவிளையாடல் என தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. டெல்லியின் பெயரை சொல்லி 2017 எங்களை வெளியேற்றினாங்க. காலச்சக்கரம் சுழல்கிறது. தற்போது அதிமுக இடம்பெற்றுள்ள கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி என அறிவிக்கப்பட்டால் நாங்கள் அதில் இடம்பெற மாட்டோம் என தெரிவித்து வருகிறாங்க. 2017 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது அப்போது எவ்வளவு தொண்டர்கள் இருந்தார்களோ அப்படியே இன்னைக்கும் நீடிக்கிறாங்க. ஆனால் நிர்வாகிகள் சிலர் சுயலாபம் சுயநலம் ஆகியவற்றால் கட்சி மாறியுள்ளனர். இப்போது கூட அதிமுகவினர் கட்சி மாற எங்கள் கட்சி நிர்வாகிகளை விலை பேசி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிமுக பிள்ளை பிடிக்கும் கட்சியாக மாறி உள்ளது என டிடிவி தினகரன் அவர்கள் காட்டமாக பதிலளிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு அதிக மக்கள் வருகிறார்களே என கேட்டதற்கு அது அழைத்து வரப்படும் கூட்டம், அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும் என தினகரன் மேலும் தெரிவிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கட்சியின் அடிப்படை விதியான சாதாரண கடைநிலை தொண்டனும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகலாம் என்ற விதியினை மாற்றி கட்சியின் பொதுச் செயலாளராக போட்டியிட விரும்புவோர் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேண்டும் என தனக்கு சாதகமாக விதியை மாற்றியது எடப்பாடி பழனிசாமியின் திருவிளையாடல் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மேலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு அதிக மக்கள் வருகிறார்களே என கேட்டதற்கு அது அழைத்து வரப்படும் கூட்டம், அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும் சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் மேலும் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.